தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் பூத் கமிட்டி ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. என்னடா பொதுக்குழு செயற்குழு இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. அப்போது அங்கு வந்த பாஜக தொண்டர் ஒருவர், நீங்கள் தேர்தலில் நில்லுங்கள், உங்களுக்கு சாப்பாடு கூட போடுறோம், ஆனா ஓட்டு போட மாட்டோம்னு மக்கள் சொல்றாங்க என்று கூறியுள்ளார். தேர்தலில் நின்று உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஹலோ அப்து டிவி சும்மாடா. தேர்தலில் நின்று உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. தேர்தலில் நின்று உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டோம் அப்படி. ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? உங்களை இப்படி பண்ண உங்களை சும்மா விடக்கூடாது தம்பி. இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டை போட்டு ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிருவோம். சரி, வண்டியில இருக்கு. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் அதிகாரத்தில் அமர்வதை ஒரு நாளும் விரும்புவதில்லை. யார் மாமாவன் கத்தாம்பூச்சிக்கு வீசி எடுத்த மாதிரி இருக்கிறான்? பொது தொகுதி கொடுப்பதற்கு கலைஞருக்கு மனம் இல்லை. பொது தொகுதியிலிருந்து ஜெயிச்சவர் தான் நம்ம முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. தலித் ஒருவரை துணை முதலமைச்சர் ஆக்குவாரா? நான் கேட்கிறேன் சார், தலித் ஒருவரை திராவிட முன்னேற்ற கழகம் துணை முதலமைச்சர் ஆக்குமா? என்டிஏ ஆக்குமா? என்ன இருங்க, தமிழ்நாட்டுல நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இந்தியாவிலேயே அயோத்தியில் ராமர் கட்டுவதை, கோயில் கட்டுவதை ஆதரித்த முதல் தலைவர் செல்வி ஜெயலலிதா. ஒயிட் கிராஸ் தானே இருக்கு. கரசேவகர்களை அனுப்பினார் என்பது செல்வி ஜெயலலிதா மீது இருந்த குற்றச்சாட்டு. அந்த பாதையில் அதிமுக தயக்கமின்றி போக வேண்டும் என்கிறேன் நான். எதுக்கு செருப்படி வாங்குறா? பாஜகவோடு கூட்டணி வைத்து தவறு செய்து விட்டேன்னு சொன்னவர் ஜெயலலிதா. அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான், ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? அதிமுக என்கிற கட்சி ஒருங்கிணைந்து இருக்கிறதா? மரியாதையா சிம்பிளா லாஜிக்கா சொல்லணும்னா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடிமை. அடிமையா? இபிஎஸ் தலைமையில ஒரு அணி, ஓபிஎஸ் ஒரு அணி, முதல்ல கட்சி ஒருங்கிணைந்து இருக்கிறதா? நீங்க 4 பக்கமா பிரிஞ்சு போன நாதாரு நாய்ங்க. இப்ப பாமக இப்ப அந்த நிலையை நோக்கி பாமக செல்கிறது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, நீ போய் தனியா இருந்து எல்லாம் என்ன பண்ணிக்கப்பா, வீட்டை விட்டு கிளம்பிட்டு வராத. உன் சொத்து பூராத்தையும் என் மகளுக்கு எழுதி வைக்க போறேன். உனக்கு ஒத்த பிசா கிடையாது. சந்திக்க வேண்டி வரும். கோர்ட்டா? கோர்ட்டில் சம்பாரிச்சது பூரா நானு, உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் மசரு கிடையாது. சரி, விருப்பம் இருந்தா வெளியே போறாங்களா? என்னப்பா பாஜக கூட சேர்ந்தா அப்படித்தானே ஆகும். காலையில நீ வந்து வண்டி வைக்கும் போதே நினைச்சேன், அச்சானி இந்தியா முழுவதும் பாஜகவோடு சேர்ந்த கட்சிகள் எந்த கட்சி உருப்பட்டிருக்கிறது? சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். முழுக்க பாஜகவோடு அணி சேர்ந்த கட்சிகள் உருத்தெரியாமல் போய்கொண்டிருக்கின்றன. அவங்கறாம் பாரு, டெல்லியில ஒருத்தன் தாடி வச்ச மோடி எப்பா ஊர் தாலியார்த்த 1 நம்பர் கேடியா இருக்கான் அவன். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கைன்னாரு. துக்ளக் ரமேஷ் சொன்னாரு, ஜெயலலிதா அம்மா போட்டு வைத்த பாதையில் தான் பயணிக்கிறார்கள். ஜெயலலிதா அம்மா ஜிஎஸ்டில கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க மறைஞ்ச பிறகு அதிமுக போய் போட்டுது. நான் எங்கப்பா கொடுத்தேன், அவங்களாவே எடுத்துக்கிட்டாங்க. ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் நீட்டு விலக்கு இருந்தது, நீட்டு வரல. அவங்க மறைந்த பிறகு நீட்டு வந்தது. துரோகத்தின் மொத்த உருவம் அதிமுக. தமிழ்நாடு சார்ந்த விஷயத்துல எங்கள் கூட்டணியிலேயே மாற்று கருத்து இருந்தால் கூட தமிழ்நாட்டுக்காக நாங்கள் எங்கள் வழிக்கு கொண்டு வருகிறோம். அப்படி நீட்டு விஷயத்திலையோ, மும்மொழி கொள்கை அதை எதிர்க்கிற விஷயத்திலையோ, இடஒதுக்கீடு விஷயத்தில ஏதாவது ஒன்றுல அதிமுகவின் நிலைப்பாட்டை பாஜக ஏற்றுக்கொண்டது அப்படின்னு ஒன்னு சொல்லுங்க. கடல்லே இல்லையா? பாஜகவினுடைய வழித்தடத்தில் பயணிக்கிறதுனால தான் அதிமுக சரிவை சந்தித்திருக்கிறது. உண்மை. இந்து முன்னணிங்கிற அமைப்பு அனைவரும் அர்ச்சகர்களாகலாமா என்று கேட்டால் அது எப்படிங்க ஆறுது? அது ஆகம வழி வேணுங்கம்பாங்க. தமிழ்ல நம்முடைய கடவுளுக்கு, நம் முருகனுக்கு, நம்முடைய பெருமாளுக்கு ஓதுனா சரியா நம்ம கேட்டா அது எப்படிங்க தேவபாச சமஸ்கிருதத்துல ஓதுங்கம்பாங்க. நாங்க தான் கடவுளோட தலையில இருந்து வந்தவங்க. அப்போ நாங்க என்ன சூத்துல இருந்து வந்தோம்? டேய் செல்வம், வண்டி யூட்டர்னரா, செட்டி உஷாராயிட்டான். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சர் ஆயிட்டான்னு வச்சுங்க, இந்த அறநிலையத்துறை அமைச்சரா ஐயா ஹெச் ராஜா வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஹெச் ராஜா வந்துட்டாருன்னா நிலைமை வச்சு பாருங்க. ஊரு உருப்பிட்ட மாதிரி தான். கோட்டையில உட்கார்ந்து பேரறிஞர் அண்ணா சொன்ன, தந்தை பெரியார் சொன்ன, எங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்ன அனைவரும் அர்ச்சகர் ஆலாம் சட்டம் சரின்னு எடப்பாடி சொல்லுவாரு. உடனே அறநிலையங்கள் அமைச்சர் ஹெச் ராஜா ஆன்டி இந்தியன். இதுதான் சொல்றேன். I am not prepared to answer you. You are anti-Indian.
ஆன்டி இந்தியன். ஒருவேளை முருகமானா நடத்தி எங்களை எடப்பாடி பழனிசாமி பழனி கோயிலுக்கு போய் தன்னுடைய பால தண்டாயுதபாணிய சுப்பிரமணியரை நம்ம முருகனை ஐயா எடப்பாடி பழனிசாமி கும்பிடும் போது தமிழ்ல ஓதுங்கன்னு சொன்னா சமஸ்கிருதத்துல ஓதுனா கோச்சுக்குமான்னு ஹச்ராஜா அண்ணன் சொன்னாருன்னா எடப்பாடி எதிர்த்து பேசுவாரா பேச மாட்டாரா? ஐயோ ஐயோ, எங்கள் கடவுளை எங்கள் கோயில்களை நாங்கள் மண் சுமந்து கட்டி நாங்கள் செங்கலை கட்டி பெயிண்ட் அடிச்சு எங்கள் சிலையை கண்ணை எங்கள் மாரிக்கும் காளிக்கும் செதுக்கி 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 சிலையை வச்ச பின்னாடி நீ தொட்டா திட்டா பார்த்தா திட்டா கோயிலுக்கு வராதுன்னு சொன்ன போது பெரியார் எங்கள் பெருங்கலவன் தான் தெரு தெருவாய் போராடி என் கடவுள் உள்ளே என்று சொல்லி எங்களை கோயிலுக்கு கூட்டி கொண்டு போனார். எங்க உரிமைகள் தான் என்னோட சுயநலம். எங்க ஜனங்க ஒண்ணும் ஆடுங்க இல்ல, யார் வேணும்னாலும் பலி கொடுக்கறதுக்கு. கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போறாரு தாழ்த்தப்பட்ட மக்களை. சரி, பிரியார் உள்ள கூட்டி போறாரு. கூட்டிட்டு போகும்போது கேக்குறாங்க, நீ தான் சாமி இல்லைன்ற, அப்புறம் எதுக்கு கோயிலுக்குள்ள கூட்டி போற? அதுக்கு ஐயா என்ன சொன்னார்? ஐயா சொல்றாரு, என்ன சொன்னார்? ஏண்டா ஒருத்தனை ரொம்ப காலமா வெளியிலே நிக்க வச்சுட்டு உள்ள ஒண்ணு இல்லைன்னா நம்புவானா? அதனால நான் கூட்டிட்டு போய் ஒண்ணு இல்லைன்றேன். ஓ நீ நாத்திகன்? ஆம், உண்மையை சொல்பவன். என்ன நாத்திகன்? உண்மையை சொல்றவன் அர்த்தம். அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவின் பெயரால் கோவில்களில் சிறப்பன்னதானம் ஒருத்தர் செய்யறார். அதை எச்ராஜா கருமாதி சோறுன்னு எழுதுறான். அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடியும். சோறு போடக்கூடாது, கல்வி கொடுக்க கூடாது, கல்யாணம் பண்ண கூடாது. அந்த காசை கோயிலுக்குள்ளே வைக்கணும். எப்படி? என்னைக்காவது ஒரு நாள் ஆர்டிகிள் 26 பயன்படுத்தி அந்த கோயில் எங்க சொத்துன்னு நாங்க நிரூபிப்போம். அப்ப நாங்க வாரி சுருட்டுறதுக்கு சொத்து வேணுமோ இல்லையோ? ஒரே ஒரு வருஷம் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருந்தது. 1 கோடிக்கு மேல வருமானம். அடுத்த வருஷம் கணக்காட்டுறான், பாப்பான் கோயிலை மீட்டுட்டேன்ட்டு 300 ரூபாய் கணக்காட்டுறான். அட பாவிகளா, இது வரைக்கும் முள்ள மாதிரியா பாத்திருக்கேன், முடிச்சு வைக்க பாத்திருக்கேன். இது ரொம்ப புதுசாக இருக்கு. அவனை திட்டுறேன், கடுமையா திட்டுறேன்னு சொல்றையே, அவனால உன் குடி கெட்டு போய் கிடக்கு. அவன் உன்னை வேசி மகன்னு சொல்லி திட்டுறான். கோயில்ல அர்ச்சனைன்ற பேர்ல உன்னை அசிங்க அசிங்கமா திட்டுறான். இப்ப நம்ம ஊர்ல திட்டுறதுக்கு பேரே அர்ச்சனை தான். நாங்க ஒண்ணு சும்மா தொழில இறங்கலடா. சும்மிங்கி, ஜம்பிங்கி, கராத்தே, கும் குதிரை சவாரிலாம் கத்துக்கிட்டாண்டா குடிச்சிருக்கேன் இந்த தொழில. எப்படி ஒரே நேரத்துல நகையும் குதிரையும் ஒன்னா பிக்கப் பண்ணி போய்கிட்டு இருக்கோம்ல. கோயில்ல ஒரு சூத்திரம் போனா சூத்திரன்னு மந்திரம் சொல்றான். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னான், சொல்லட்டுமா? மந்திரம் சொல்றியா? என்ன சொல்றீங்க நீ? இப்போ கல்யாணத்துக்கு போய்க்கிறோம். மந்திரம் சொல்றாரு, எதனா புரியுதா? புரியல. சூத்தம் முடிக்கணும் உட்காந்து அதாவது பொது இடத்துல கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நமக்கு சொல்றான். அவன் சாமி சந்நிதியில நின்னு பேசுறான், அசிங்க அசிங்கமா பேசுறான். சார் இவனை என்ன பண்ண சார்? உங்களுக்கு அரிப்பு இருக்கு, எனக்கு புரியுது. ஆட்சிக்கு வர வேண்டும், அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காது. ஏன்னா நீங்க அதிகார அரசியல்ல சுவை கண்டு விட்டீர்கள். உலகத்திலேயே அதிக நிதி வைத்திருக்கிற கட்சி இன்றைக்கு பிஜேபி. அவர்கள் குவித்து வைத்திருக்கிற நிதியை வாரி செலவழித்து எங்கே காலூன்ற முடியவில்லையோ தமிழ்நாடா அங்கேயும் காலூன்றி விடலாம் என்ற ஒரு கனத்த நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கிறது. நீ வேணா இந்த ஏமாந்த ஜனங்களையே மறுபடியும் ஏமாத்தலாம், ஆனா எங்களை மாதிரி கிளவர்ஸ் கட்ட ஆட்டம் எல்லாம் நடக்காது பாபா. நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்துல மஞ்சள் குளித்து ஒரு பிரதமர் ஊரெல்லாம் உலகமெல்லாம் சுத்துறார், எல்லா நாடும் போயிட்டார். இப்ப பிரைவேட் செக்ரட்டரி கேக்குறார், நீ ஏதாவது நாடு இருக்கான்னு. அவன் சொல்றான், சுடுகாடு இருக்கு. பாட்டு எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே உனக்கு ஒரு குழி இருக்கு, அங்கே எனக்கு ஒரு குழி இருக்கு, அதே குழி போய் விடு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.